இப்போ அதே மாதிரி அதிக ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? ரெட் ஃபிளாக்ஸ் பொதுவாக நிறைய பேருக்கு வெளிப்படையாவே இப்பெல்லாம் தெரியுது. பட் இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா நிறைய விஷயங்களை இது ரெட் ஃபிளாகா இருக்கிற விஷயங்களை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நார்மலா இருக்கிற நிறைய விஷயங்களை ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. பொதுவாக பார்த்தோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம பேசியிருக்கோம். ஒரு பேஷன் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எல்லாரும் ஒரு சேர க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கலாம். இதுல எது அடிப்படுது அப்படின்னாலே அது ஒரு ஒன் ஆஃப் த ரெட் ஃபிளாகா நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சரியான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கப்புள் இருக்காங்கன்னா ஒருத்தவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. இப்போ ஒருத்தவருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கு, இல்லை அவர் நேரத்துக்கு சரியா சில விஷயங்களை பண்ண மாட்டாரு, இல்லை எல்லா விஷயத்தையும் அறகுறையா பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா இன்னொரு கப்புள் அதை சரியா பண்ணிட்டு இருக்காங்கன்னா எது சரியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கப்புள் இந்த பார்ட்னர் அதை மாத்திக்கிட்டாங்கன்னா அது நல்ல விஷயம்.